Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகேங்களா? அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஒன்று போட்டிருந்தோம். ஓகேங்களா? என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஓகே, அதோட இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஏன்னா பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம எல்லா விஷயமும் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஐபிஓ என்ன, ஸ்டாக்ஸ் என்ன, இண்டெக்ஸ் என்ன, ஓகேங்களா? ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா எப்படி நம்ம ஸ்டாக்ஸை போயிட்டு பை பண்ணணும், எப்படி ஸ்டாக்கை சேல் பண்ணணும், ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா, ஸ்டாக்கு வாங்கணும்னாக்கா எப்படி ப்ராஃபிட் பண்றது, ஓகே, எப்படி ப்ராஃபிட் ஆகுறது, எப்படி லாஸ் ஆகும் போது தான் பார்க்குறோம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறது அதிகமாக தப்போ, ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப பேர் கம்மி. ஓகேங்களா? அதனால நம்ம அதுக்கான எப்படி விஷயம் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கணும்னா அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அந்த கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இதுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து பேர் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னாக்கா, பங்கு சந்தையின் பணம் சம்பாதிப்பது எப்படி. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, பங்கு சந்தையின் பணம் சம்பாதிப்பது எப்படி சொல்லிட்டு பண்ணிருக்கோம். ஹவு டு மேக் மணி இந்த ஷேர் மார்க்கெட் இன் தமிழ்ஸ் சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் தான் ஒரு ஸ்டாக்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லப்படினாக்கா, என்ன இருக்குன்னாக்கா, ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணணும்னா அது வேல்யூபிள் அண்டர் வேல்யூவா, இல்லை உங்களுக்கு என்ன சொல்கிறது, வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறது, கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் டெக்னிக்கல் எப்படி பார்க்குறது, ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்குறது, ஓகேங்களா? அப்புறமா அதான் இப்போ வந்து இன்றைக்கி வாங்குற ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்க போகுது, இல்லை ஒருவேளை லாஸ் கொடுக்க போகுது, எப்போ கொடுக்க போகுது. மெயின் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கு இந்த வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபோசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இன்ஃபோசிஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இன்ஃபோசிஸில் வந்து ஒரு 1993 வந்து ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஒரு பர்சன். பட் ஆனால் அவர் என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து 4.3 crores இருக்கு. பட் அது எப்படி ஆச்சு, எப்படி சம்பாரிச்சாரு, ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் புக் வேல்யூ என்ன, அப்புறமா எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு 1 to ஃபேஸ் வேல்யூ என்ன, இபிஎஸ் என்ன, ஓகேங்களா? 52 லோ என்ன, 52 ஹை என்ன, டே ஹை என்ன, டே லோ என்ன, அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் அப்பர் சர்க்கிட் என்ன, லோவர் சர்க்கிட் என்ன, அப்பர் பேண்ட் என்ன, லோவர் பேண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் என்னக்கா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஃபோசிஸ் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். கூகுளில் போகிறோம். கூகுளில் போனோடனே ஓகேங்களா, கூகுளில் போனோடனே நீங்கள் கூகுள்லேயோ சரி, இல்லை ஹேவில் எங்கே போனோம் சரி, இன்ஃபோசிஸ் ஸ்டாக்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் ஷேர் ப்ரைஸ்ன்னு அடிச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். இன்ஃபோசிஸ் ஷேர் ப்ரைஸ்னு வந்துடும். இப்போ இதில் என்ன வரும்னா, இன்ஃபோசிஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து பாருங்க, இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா 1574 rupees. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ நம்ம வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றது நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. கரெக்ட் இல்லைங்களா? ஆமாம், இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வாங்குறோம், நாளைக்கு ஸ்டாக் போயிடலாம், கீழே போகலாம், மேலுக்கு போகலாம், அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அப்கமிங் வர வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாருங்க, இது ஓப்பன் என்ன, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் என்ன, அப்பர் சர்க்கிட் என்ன, லோவர் சர்க்கிட் என்ன, வேல்யூம்னா என்ன, ஓகேங்களா, வேப்னா என்ன, ஓகே, மார்க்கெட் கேபிடலைசேஷன். அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸை போட்டிருக்கோம், மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லிட்டு. ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் போட்டிருக்கீங்களா, அதுதான் அதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 200 இது வந்து இன்னும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இதில். அப்புறமா 200 மூவிங் ஆவரேஜ்னா என்ன, ஓகே, பீட்டானா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, ஓகே, அப்படின்னா எக்ஸாக்டோட ஷேர்ஸோட ப்ரைஸ் என்ன, ஓகே, இபிஎஸ்னா என்ன, ஓகே, பிஇ ரேஷன் என்ன, ஓகே, செக்டர் பிஇ ரேஷன் என்ன, புக் வேல்யூ ஃபார் ஷேர்ஸ் என்ன, புக் வேல்யூனா என்ன, ஓகே, பி பை ரேஷியோனா என்ன, டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன, ஓகே, பிசிஆர்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அப்புறம் முன்னோன்னு பார்த்தோம்னா சார்ட் பேட்டர்ன், நம்ம ஆல்ரெடி சார்ட் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். இந்த சார்ட் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் பேட்டர்ன்ல நிறைய விதங்கள் இருக்கு. சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் இருக்கு, ஏரே சார்ட் இருக்கு, ஓகே, ரெங்கோ சார்ட் இருக்கு, ஓகேங்களா, இக்கனாகி, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, ஓகே, இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்ஸு, ஓகே, அண்ட் இந்த பியூர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பியூர் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். கிளாசிக்கல் பியூர் பாயிண்ட்ஸ், ஃபெபனாக்கி, கெமரலா, ஓகே, இதெல்லாம் வந்து பியூர் பாயிண்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இன்க்ளூடிங் எப்படி சொல்லி தர போறோம்னாக்கா, நம்ம வர வீடியோஸ் அப்கமிங் ஒரு வீடியோஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அப்படின்னா ஒரு கால்குலேஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் முன்னாடி இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம சிஸ்டம் முன்னாடி இருக்கும். பட் சிஸ்டம் முன்னாடி இருந்துட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஓகேங்களா? அதனுடைய
லெவல்ஸ் எங்கேக்கு போகும் எங்கே வரும்ன்றதை நீங்கள் ஒரு சிஸ்டமே தேவையில்லை, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸே தேவையில்லை, நீங்களே கேல்குலேஷன் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு எக்ஸல் நீங்கள் பண்ணி ஒரு டைம் பண்ணி அது ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம பார்த்தோன்னே தெரியுற மாதிரி நம்மளுடைய ஓன் அனலைஸாக அது இருக்கும். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம சொல்லி போகிறோம். ஓகேங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோட நியூஸ்னா என்ன, அதோட நியூஸ் எப்படி பார்க்குறாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்க பை இன்ஃபோசிஸ் டார்கெட்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அண்ட் அப்புறமா இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 100% பை, இது ஏறு என்ன, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் பிளாக் டீல் என்ன, பல்க் டீல் என்ன, ஃபுல் எதாவது சொல்கிறாங்க A to Z. அப்புறமா கார்பரேஷன் ஆக்ஷன் என்ன, எல்லாமே ஒன் பை வர பண்ண வீடியோஸ். ஓகேங்களா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறது ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் வந்து பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல இதில். ஓகே, அண்ட் அது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்பப்போ கிளியர் பண்ணுறேன். ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி பிகினர்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட் என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங்கை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த நம்மளோட என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, நான் ஸ்டாக் ட்ரைனர்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டாக் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை வந்து ஒரு 10 ஸ்டாக் வந்து பை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் இன்ஃபோசிஸ் ஏன் இருக்குதுன்னா, இன்ஃபோசிஸ் த குட் வேல்யூபிள் கம்பெனி. ஓகேங்களா? ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேலே ஒரு மரியாதையும் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸுக்கு ஆகட்டும், ப்ளஸ் இன்னொரு முக்கியமாக சொல்லப்படி பார்த்தாக்கா எம்ப்ளாய்க்கு ஆகட்டும், நம்மளுடைய பார்ட்னர், நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஷேர் ஹோல்டர் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த மோசமும் பண்ணுறதில்ல, எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறாங்க. பட் இதை பற்றி தான் நம்ம ஃபியூச்சர் ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆமாம், இப்போ அந்த டே ரேஞ்சுன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வேணால் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் ஒன்று பார்த்துருவோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகிறது வேண்டாம். ஓகேங்களா? இந்த சார்ட் பேட்டர்னில் நம்ம என்னென்ன இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சார்ட் பேட்டர்னில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே போனீங்கன்னா இதே மணி கவுண்டர்லேயே கூட இருக்கும். இங்கே இருக்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் பார்ஸு கேண்டல்ஸ்னு வரும். இப்போ கேண்டல் ஸ்டிக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கேண்டல் ஸ்டிக்ஸ் வரும். அண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இக்கனாங்கி இந்த மாதிரி கேண்டல்ஸ் வரும். இதெல்லாமே இதெல்லாமே ஒரு பேட்டர்ன்ஸு. அப்புறமா லைனு, ஓகேங்களா? இந்த லைனு அண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏரியா சார்ட்டு. ஓகே, அப்புறமா பிரேக் அவுட்டு, இது மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி சார்ட்டுங்க, எல்லா சார்ட்ஸும் வரும். இது இல்லை எப்போ எங்கெங்கே பை பண்ணும் ஏது பண்ணுன்றதை நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டே வைஸ் இருக்கும். இப்போ இந்த சார்ட்டில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வைஸாக 1 minute சார்ட்டு, 3 minute சார்ட்டு, 5 minute சார்ட்டு, அப்புறமா ஒன் வீக் சார்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எப்படின்னா என்ன சார்ட், இது என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சார்ட் பேட்டர்ன் ஓரளவுக்கு தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட தெரியும் சார்ட் பேட்டர்ன், உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. பட் வந்து எந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு சாய்ஸ் பண்ணணும் தெரியாது. இப்போ ஸ்கால்பிங் பண்ணுறவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு டைமிங் யூஸ் பண்ணணும், இல்லை 4 hours யூஸ் பண்ணுறவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அப்புறமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு கம்பெனி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னாக்கா மினிமம் வந்து ஒரு 10 years பேக்ரவுண்ட் பார்க்கணும். 10 வருஷத்துக்கு லாஸ்ட் 10 years இதை பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போதான் அதனுடைய நெக்ஸ்ட் ஆகும். அப்புறமா அந்த கம்பெனியுடைய என்ன பிஸ்னஸ் இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோஸ்ல வந்து ரொம்ப பெருசாக பண்றது வேண்டாம். இன்னைக்கு மேல் கண்டினியூஸ் வீடியோஸ் வரும். இது கண்டினியூ ரெகுலர் வீடியோஸ் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். நீங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கற்றுத்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு.